வந்து நம்ம கேள்வி கேட்கும் பொழுது சரியான பதில் சொல்லும். இதுதான் மல்டி பர்பஸ் ஆரா ஸ்கேனர்னு பேர். இதனுடைய ப்ராசஸிங், இதனுடைய ஸ்டடி வேறு. ஆனால் இது முழுக்க முழுக்க காப்பரும் பிரபஞ்சத்து கூட பேசும். அதனால தான் கோயிலில் வந்து கலசமாக காப்பரை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த லெகர் ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜெர்மனுடைய டெக்னாலஜி. இது வந்து கிளின்சிங்க்கு, பிராணிக் ஹீலிங் கிளின்சிங்க்கு இந்த லெகர் ஆண்டனாவை இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பொருள். வெங்காயம் பாசிட்டிவான பொருளா நெகட்டிவான பொருளா, வெங்காயம் பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, வெங்காயம் வந்து பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, வெங்காயம் 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 பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா. நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்க்குறது வந்து இவன் ஏமாத்து வித்தை, இது வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுறதுக்காக செய்கிறான்ட்டு நினைக்கலாம். அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி ருத்ராட்சம் எப்படி நம்ம கூட பேசுது, ருத்ராட்சத்தினுடைய சக்தி என்ன, அது எங்கேருந்து உருவானது, அது எப்படி நம்ம கூட பேசுது, பிரபஞ்சத்து கூட எப்படி தொடர்பு கொள்ளுது, அதனுடைய பேட்ரி சார்ஜிங் சிஸ்டம் எப்படி, ஏன் சித்தர்கள் அதெல்லாம் பயன்படுத்தினாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய டெஸ்டிங்கு, ருத்ராட்சம் வந்து பொருள்களை வந்து டெஸ்ட் பண்ணுறது நம்ம வீடியோனுடைய கடைசியில் நாம் காட்ட போகிறோம். அதனால் இந்த வீடியோ முழுதும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல ருத்ராட்சம் என்பது ஏலேகார் அப்படின்ற மரத்திலிருந்து உருவானது. இந்த மரம் பெரும்பாலும் நேபாளம், இந்தியா, இமயமலை போன்ற இந்தோனேசியா இந்த மாதிரி இடங்களில் தான் இருக்குது. ருத்ராட்ச மரம் வந்து அதிகமான மரமே ஈர்ப்பு சக்தி கொண்டது. இந்த பசுமை நிறத்தில் இருக்கக்கூடிய பழுப்பு நிற ருத்ராட்சங்கள் நிறைய காணப்படுது. இயற்கையாகவே ருத்ராட்சத்திற்கு ரேடியோ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி, பயோ காஸ்மிக் எனர்ஜி, மேக்னட்டிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா சக்திகளும் அதிகமாக இருக்குது. இது வந்து ருத்ராட்சத்தினுடைய முகங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய முகங்கள் இருக்குது. ஒரு முகத்திலிருந்து 14 முகம் வரை இருக்குது. ஒவ்வொரு முகத்துக்கும் தனி சிறப்பு இருக்குது. அரிதான ஒரு முகத்திலிருந்து 14 வரைக்கும் இருக்குது. ருத்ராட்சத்தில் 7 முதல் 10 ஆண்டுகள் வரையும் ருத்ராட்சம் வளர்ச்சி ஆகும். இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சது என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் பைபோலாரிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின்சார சக்தி இதில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நம்முடைய சித்த புருஷர்கள் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க, ஏன் பயன்படுத்தினாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்காக தான். சூரியனின் கதிர்வீச்சுக்கள் இது மேலே விழும் பொழுது இதனுடைய அதிர்வலைகள் இன்னும் கோடிக்கணக்கில் அதிகமாகிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள். இது புவியியல் சக்தியை உறிஞ்சும் தன்மை கொண்டது. சில சமயங்களில் இது கண்ணீரால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு யோக நூல்கள் சொல்லுது. சிவனுடைய நெற்றிக்கண் ஆனது பூமியில் உளுந்து அதிலிருந்து தான் ருத்ராட்சம் உருவானதாக ஆன்மீகம் சொல்லுது. ருத்ராட்சத்தினுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தா நவகிரக தோஷங்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயன். தியானத்தில் மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அற்புதமான சக்தி இதில் இருக்குது. தியானம் செய்கிறவங்க ருத்ராட்சத்தை போட்டு செய்யும் பொழுது மிக வேகமாக மன ஒருமைப்பாடு இருக்கும். மன அழுத்தம், கவலை, பயம் இதெல்லாம் குறைக்கக்கூடிய அற்புதமானது. குருதி அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளட் ப்ரெஷரில் வந்து ஹை பிளட் ப்ரெஷர், லோ பிளட் ப்ரெஷர் அப்படின்வாங்க. இந்த 2 பிளட் ப்ரெஷரையும் சமன் செய்யக்கூடிய சக்தி இந்த ருத்ராட்சத்துக்கு இருக்குது. நரம்பியல் அமைப்புகளை சீராக்கக்கூடிய தன்மை இருக்குது. மறுபடியும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகளிலிருந்து இந்த ருத்ராட்சம் நம்மை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான சக்தி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், மூலாதாரத்தில் இருந்து சகாசாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் சீராக்கிறதுல இது அற்புதமான செயல்திறன் கொண்டது. ருத்ராட்சத்தை அணிவதனால் பிராணசக்தி அதிகரிக்கிறது. நம்முடைய ஆராசக்தி, பிராணசக்தி இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறது. பாசத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு ருத்ராட்சம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. இது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. பரிகாரங்களுக்கு பதிலாக இதை நிச்சயமாக பயன்படுத்தும் பொழுது அற்புதமான வேலை செய்யுது. பரிகாரம் அப்படின்னு சொன்னால் இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்துவதனால ஒரு சில தோஷங்களை நீக்க முடியும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பைத்தியத்தை கூட இந்த ருத்ராட்சத்தில் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ருத்ராட்சத்தை 48 நாட்கள் தினமும் உரைச்சி அந்த உரைப்பட்டதை வந்து தண்ணியில் வந்து கலந்து கொடுக்கும் பொழுது
பைத்தியம், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மன ஒருமைப்பாடு இல்லாமல் நெகட்டிவான இருக்கிறவங்க எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தொலைதூர யாத்திரைகள் போகும் பொழுது இது பாதுகாப்பு தரக்கூடிய அற்புதமான அம்சமாக இருக்குது. ருத்ராட்சை தொடும்பொழுதே உயிரணுக்களில் அதிர்வுகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டுங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த செடிகளினுடைய அதிர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட கருவிகள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அதிர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்ட்டு கருவிகள் இருக்குது. அந்த கருவிகள் எல்லாம் இந்த ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டு போகும்போது அது மிக அற்புதமாக தன்னுடைய செயல்திறனை காட்டிருக்கு. மனம், உடல், ஆவி சீரமைப்பு செய்கிறதுல ருத்ராட்சம் முதன்மையான இடத்துல இருக்குது. இதை அணிவது பாவங்களை குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள், யோகங்கள் எல்லாமே சொல்லுது. ஜாதக தோஷங்களை சமநிலை செய்கிறது. ஜீவ சமாதி அடைந்த பல சித்தர்களும் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது தான் இதனுடைய சிறப்பு. நீங்கள் சித்தர்கள் யாராக இருந்தாலும் சரி, அகத்தியர், அதாவது சித்தர்களுடைய தலைமை சித்தர் என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய அந்த அகத்தியர் கூட இந்த ருத்ராட்சங்களை அணிஞ்சிருக்கிறாங்க. ஆவிகள், பேய் தாக்குதலுக்கு எதிராக இது ஒரு கவசமாக செயல்படுகிறது. ருத்ராட்சத்தில் நீரில் வைக்கப்பட்டால் அது அந்த நீரை புனிதமாக்கக்கூடிய தன்மை இந்த ருத்ராட்சத்துக்கு இருக்குது. யாராவது வாட்டர் மேக்னட்டிக்கல் வாட்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ருத்ராட்சத்தை உள்ளே போட்டிருந்து அந்த நீரை குடிக்கும்போது கூட நம்மளுடைய உடம்புல மேக்னட்டிக்கல் பவரை அதிகப்படுத்த முடியும். இந்த ரேக்கி, பிராணிக் ஹீலிங் இவங்கெல்லாம் செய்கிறவங்க, சிகிச்சை செய்கிறவங்க நிறைய சிகிச்சை செய்யும் பொழுது அவங்களுடைய சக்திகள் குறையும். அவங்களுடைய சக்தி ஏற்றிக்கிறதுக்கு இந்த ருத்ராட்ச நீரை பயன்படுத்துறது மிக உசுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது இரத்தத்தை தூய்மையாக்குகிறது, மேலும் மனதை தெளிவாக்குகிறது. குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் அபாயங்களை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ருத்ராட்சத்துக்கு இயல்பாகவே இருக்குது. கணிப்பு ஆற்றலை கூர்மையாக்குகிறது. இந்த ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு யாராவது ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மனதை படிக்கக்கூடிய மைண்ட் ரீடிங், அப்புறம் இன்னும் ஜோதிடங்கள், இந்த மாதிரி அதாவது நாம்ளே ஒரு குறிப்பு சொல்கிறக்கூடிய ஒரு ஜோதிடங்கள் நிறைய இருக்குது நம்ம இந்திய பாரம்பரியத்தில். அதெல்லாம் சொல்கிறவங்க ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு சொன்னாங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. கனவுகள் கெட்ட கனவுகள் வராது, தூக்கத்தில் பாதுகாப்பு தருது, பஞ்சபூதங்களுடன் இது தொடர்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பயன்கள் மிக அற்புதமான பயன்களாக இருக்குது. இந்த ருத்ராட்சத்தை அரிதான ருத்ராட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு, சந்திரமுகின்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ருத்ராட்சமே சந்திரன் மாதிரி பிறை வடிவத்தில் இருக்கும். அது பேர் தான் சந்திரமுகி. முகின்னா முகம், சந்திர அப்படின்னு சொன்னால் சந்திரன், சந்திரனுடைய முகம் மாதிரியே இருக்கிறதுனால அதுக்கு பேர் சந்திரமுகி அப்படின்னு பேர். நிறைய பேர் சந்திரமுகி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும், அது ஏதோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ருத்ராட்சத்தினுடைய ஒருமுக ருத்ராட்சத்தினுடைய பேர் சந்திரனுடைய அமைப்பில் இருக்கக்கூடியதும் சந்திரமுகி அப்படின்னு ஒரு ருத்ராட்சம். இதிலே வேறு ருத்ராட்சங்கள் இருக்கிறது, நிறைய வேறு ருத்ராட்சங்கள் இருக்கிறது. இது நிறைய வகை வகையான ருத்ராட்சங்கள், அரிதான ருத்ராட்சங்கள்லாம் இருக்குது. இந்த ருத்ராட்சங்கள் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ், ஒரு பேட்ரி மாதிரி, அது நம்மளை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான செயல்திறன் கொண்டது. எனவே இந்த ருத்ராட்சத்தை நீங்கள் தாராளமாக ஒவ்வொரு வீட்டிலும் இந்த ருத்ராட்சம் இருக்கிறது ஒரு கவசம் மாதிரி, ஒரு காவலன், 2 காவலன்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தால் எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு கொண்டது. இப்போது இந்த ருத்ராட்சத்தினுடைய டெஸ்ட்டுகள், ருத்ராட்சம் இயற்கையில் அது எவ்வளோ பாசிட்டிவான விஷயம், நல்ல பொருள்கள், கெட்ட பொருள்கள் அப்படின்றத எப்படி இதெல்லாம் நமக்கு வெளிக்காட்டுது அப்படின்றத பற்றி இப்போது அந்த ருத்ராட்சத்தினுடைய டெஸ்ட்டு இப்போ பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயம். இந்த ருத்ராட்சத்தை ஏன் சித்தர்கள் விடாமல் இதை பிடிச்சிட்டு இருந்தாங்க தங்களுடைய வாழ்நாள் பூரா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அதை ஆராய்ச்சி பண்ணோம். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இதில் ஒரு அபரீதமான சக்தி இருக்கிறது தெரிஞ்சுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த ருத்ராட்சத்துக்கிட்ட நமக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டதுக்கான பதில் சொல்லும். அதனுடைய தன்மைக்குள்ளே நாம் போய் கேட்டோம்னா அது பதில் சொல்லும். இதுக்கு முன்னையே நாங்கள் பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அண்டு மேக்னட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ்னால் என்ன, அது எப்படி பேசுது, நம்ம பிரபஞ்சத்தை கூட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், பொருள்கள்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணோம். இது மல்டி பர்பஸ் ஆரா ஸ்கேனர் அப்படின்னு பேர். இந்த ஸ்கேனர்கள் நமக்கு தெரியாத விஷயத்தை தெரியாத டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம கேள்வி கேட்கும் பொழுது சரியான பதில் சொல்லும். இதுதான் மல்டி பர்பஸ் ஆரா ஸ்கேனர்னு பேர். இதனுடைய ப்ராசஸிங், இதனுடைய ஸ்டடி வேறு. ஆனால் இது முழுக்க காப்பரும் பிரபஞ்சத்து கூட பேசும். அதனால தான் கோயிலில் கலசமாக காப்பரை பயன்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல்
இந்த லெகர் ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜெர்மனுடைய டெக்னாலஜி. இது வந்து கிளின்சிங்க்கு பிராணிக் ஹீலிங் கிளின்சிங்க்கு இந்த லெகர் ஆண்டனாவை இது யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது. இந்த கருங்காலி இதையும் வந்து நம்ம பேச வைக்கலாம், கேட்ட கேள்விகள் பதில் சொல்லும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது ருத்ராட்சத்துக்கு வரலாம். ருத்ராட்சம் நம்ம என்ன கேட்குறோமோ அது பதில் சொல்லும். ஏன்னா நம்ம என்ன செய்யணும்னா அதனுடைய வைப்ரேஷனுக்குள்ளே போகணும். என்னடா இவர் எது எதோ சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஒரு விலங்காக இருக்கட்டும், ஒரு பறவைகளாகட்டும், நம்மகிட்ட அதிகமாக பழகிடுச்சுன்னா, சிட்டுக்குருவி இருக்குல்லங்க, நீங்களே வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. சிட்டுக்குருவி மரத்தில் இருந்து மனிதனுடைய கையில் வந்து உட்காருது. என்ன அப்படின்னு சொன்னால், உயிர்த்தன்மையோட பாதுகாப்பு இந்த மனிதன்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக வருது. நம்ம வந்து இந்த மனிதனுடைய கையில் உட்காந்தா நம்மளை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதுனால அது வருது. இதே மாதிரி தான் பிரபஞ்சமும் நம்மக்கிட்ட பேசும். நமக்கு வந்து அந்த வைப்ரேஷன் அதனுடைய டியூனிங்குள்ளே போகணும். டியூன் வந்து நம்மளுடைய டியூனும் அதனுடைய டியூனும் எங்கேயோ ஒளிபரப்பக்கூடிய சென்னையினுடைய ஸ்டேஷனில் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் ஒளிபரப்பக்கூடியது எப்படி நம்ம இங்கே டியூன் பண்ணி ரேடியோவில் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி தான் எல்லாமே டியூனிங் தான். இந்த ருத்ராட்சமும் அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய டியூனிங்குள்ளே போகும்போது அது வந்து நிச்சயமாக பேசும். இப்போ வந்து அது வந்து டெஸ்ட்டாகவே வந்து பார்க்கலாம். இதை வந்து இந்த ருத்ராட்சத்தை வந்து இந்த மாதிரி பிடிக்கணுங்க. இந்த பாருங்கள், இந்த காற்று நெருப்பு இந்த சக்திகளுக்குள்ளே நம்ம வந்து பிடிச்சோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கான பதில் சொல்லும். அதுக்கு முன்னே நம்ம வந்து 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிக்கணும், மனதை அமைதியாக வைக்கணும். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்தினுடைய சக்திகளான இதை மேக்னெட்டிக்கல் எனர்ஜி ஃபோர்ஸ்ன்ற ஒரு பேசாத உயிரில்லாத பொருள் அப்படின்றோம். ஆனால் இதுக்கு வந்து சக்தி இருக்குது. இதில் வந்து மோட்டார் எனர்ஜி வந்து நிறைய இருக்குது. இது வந்து நீங்கள் சாதாரணமாக இதை எடுத்து யாராக இருந்தாலும் சரி ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்து பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் தான் எடுத்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா மனதளவில் கேட்டாலும் வெளியில் கேட்டாலும் நிச்சயமாக கரெக்டாக பதில் சொல்லும். அதுக்கு முன்ன ஒரு சில முன் தயாரிப்புகள் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் மனசை வந்து அமைதிப்படுத்திக்கணும். அப்புறம் இதை வந்து கையில் வச்சு இதுக்கு வந்து ஹீலிங் கொடுக்கணும். இந்த நம்ம பயன்படுத்த போகிறோம் இல்லையா, இது கூட நம்ம பேசணும். நம்ம வந்து உங்களை வந்து பயன்படுத்த போகிறோம், நீங்கள் வந்து சரியான பதில் சொல்லுங்கள். நல்லா எல்லாமே வந்து பிரபஞ்சத்தில் எல்லாமே உயிர் இருக்குது, எல்லாமே விழிப்போடு தான் இருக்குது. நாம் வந்து அது விழிப்பாக இருக்கிறதா இல்லையான்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த ருத்ராட்சத்திலேயே இந்த ருத்ராட்சம் வந்து சந்திரமுகி அப்படின்னு பேர். இந்த சந்திரன் மாதிரியே இருக்கும், சந்திரனுடைய அமைப்பு மாதிரியே இருக்கும். இது வேறு சந்திரமுகி அப்படின்னு பேர். இது ஒரு ருத்ராட்சம், இது 2 முகம் ருத்ராட்சம் அப்படின்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய இந்த ருத்ராட்சம் வந்து வேர் ருத்ராட்சம். வேரில் வந்து பலாப்பழம் பழுக்குது இல்லையா, வேரில் பலாப்பழம் வருது இல்லையா, அதே மாதிரி ருத்ராட்சங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து வேரில் ருத்ராட்சம் வைக்கும். அந்த மாதிரி வச்சுட்டு தான் இந்த வேர் ருத்ராட்சம். இவைகள்லாம் வந்து நம்ம மந்திரங்களை ஏற்றி பக்கத்தில் வச்சுட்டு மந்திரங்களை ஏற்றும் போது அது நல்ல வேலை செய்யும். அப்படி அதில் வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா இல்லையா, அவனையே தன்னுடைய இறுதி காலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்கிறதுக்கு பிரபஞ்சம் வந்து சாதாரணமாக ஒரே ஒரு 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 டியூன், ஒரே ஒரு சிடுக்கடிக்கிற நேரத்தில் செஞ்சிடும். பெரியார் தாசன் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள் பூராமே கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் பெரியாருடைய கொள்கையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். கடைசியில் சாகும் பொழுது அவருக்கு ஒரு ஞானம் வந்து கடைசியில் அப்துல்லான்னு அவர் பேர். அதுக்கு பின்னாடி கடவுளை பற்றி நிறைய புத்தகம் எழுதினார். முதல்ல கடவுள் இல்லைன்னு எழுதினார், அப்புறம் கடவுள் இருக்குதுன்னு எழுதினார். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் வந்து பிரபஞ்சம் வந்து ஒருத்தன் வந்து கடவுளுடைய சிலையை செய்கிறான், கண்ணையே திறக்கிறான். அவன் அந்த ஆள் பேர் வந்து சிப்பி அப்படின்னு பேர், பெரியார் சிப்பி அப்படின்னு பேர், சிப்பிராஜன் அப்படின்னு பேர் அவர் பேர். அவர் தான் வந்து சிலைகளை செய்கிறவர். அவர் யூடியூப்புக்குள்ளே போய் பார்த்தோன்னா 1000 வீடியோ போட்டிருக்கிறாரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளுடைய சிலையினுடைய கண்ணை திறக்கிறதுக்கு அவர் வந்து கடவுள் வந்து பிராப்தம் கொடுத்துருக்குறான். ஆனால் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு இன்னும் பேசிகிட்டு இருக்கிறார். அவர் வந்து இறைத்தன்மையும் பிரபஞ்சமும் என்ன சொல்லுதோ அதை செய்கிறோம். நம்ம இல்லை. அதனால் இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்தி 5 நிமிஷம் இது கூட வந்து நம்ம டியூன் பண்ணணும். நீங்கள் வந்து நான் கேட்கக்கூடிய பொருள்கள் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளாக் வைஸில் சுற்றுங்க, அப்படி இல்லைன்னா ஆன்டி கிளாக்கில் சுற்றுங்கன்னு அது கூட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் இதை வந்து ஆட்டல, நீங்களே இதை வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள், கரெக்டாக வேலை செய்யும்.
ஏன்னா சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லாத்தையும் எல்லா காலம் ஏமாற்ற முடியாது. இந்த ருத்ராட்சத்துக்கு அவ்வளோ பெரிய மகாசக்தி இருக்குது. பைத்தியக்காரன் போட்டுக்கிட்டு இருந்தால் பைத்தியம் சரி தெளிவாயிடுவான். புத்தி கொஞ்சோண்டு எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஸாக இருக்கிறவன் இந்த ருத்ராட்சத்தை பயன்படுத்தினா தெளிவாயிடுவான். அதனால் இப்போ வந்து இதை நான் ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் டியூன் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவுக்காக வெளியெடுத்தாச்சு. நாம் இப்போ வச்சுட்டு இருக்கிற பொருள் வெங்காயம். வெங்காயம் பாசிட்டிவான பொருளா நெகட்டிவான பொருளா, இது வந்து தொடர்ந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அது வந்து சொல்லும், கரெக்டாக சொல்லும். வெங்காயம் பாசிட்டிவான பொருளா நெகட்டிவான பொருளா, வெங்காயம் பாசிட்டிவான பொருளா நெகட்டிவான பொருளா, வெங்காயம் பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, வெங்காயம் வந்து பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, வெங்காயம் 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 பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா. நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்க்குறது வந்து இவன் ஏமாத்துவதை இது வந்து ஏதோ ஒரு வீடியோ போடுறதுக்காக செய்கிறான்ட்டு நினைக்கலாம். இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியும். ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து தெரியும். ஒரு சிலருக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது சரியாக ஒர்க் பண்ணாது. அதுக்கு பின்னாடி போக போக கரெக்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு தடவை டியூன் ஆகிடுச்சின்னா நிறைய வந்து டியூன் ஆகும். இது அடுத்தது நம்ம வந்து என்ன செய்கிறோம், சங்கு வைக்கிறோம். சங்கு வச்சு இது வந்து பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, அதாவது ஆர்டர் வந்து கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கணும். இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, கிளாக் வைஸில் சுற்றுது, அதனால் இது பாசிட்டிவ் பொருள். அடுத்தது நாம் வந்து ஒரு மெடிசன் வச்சுருக்குறோம். இந்த மெடிசன் வந்து ஆலா ஹனி அப்படின்னு பேர், நாம்ளே செஞ்சது இந்த மணி. இந்த ஹனி வந்து பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, பாசிட்டிவான பொருளா, இந்த மெடிசன் பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா. ஒரு சில பொருள்கள் வந்து ரொம்ப அதிகமான பாசிட்டிவாக இருந்தால் இன்னும் அதிகமாக சுற்றுவோம். நீங்கள்லாம் பயிற்சி பண்ணி பார்க்கணும். இது வந்து உண்மையான இவன் வந்து டூப் பிடிக்கிறான் அப்படின்னா நம்ம வந்து அது டூப்பாக உண்மையாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும் தானே. இது வந்து குன்றின் மணிகள். இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, கிளாக் வைஸில் சுற்றுது பாசிட்டிவான பொருள். அடுத்தது பூண்டு. நான் நிறைய பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு கேட்குறோம். இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா. நிறைய இது கூட நிறைய நேரம் பேசுகிறவங்களுக்கு உடனே வந்து வேலை செய்யும். நீங்கள் பயிற்சி பண்ணி 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 செஞ்சுக்கலாம். இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவ், இது வந்து ஆன்டி கிளாக்கில் சுற்றுது, நெகட்டிவ் அப்படின்னு காட்டுது, எதிர்மறையான பொருள் அப்படின்னு சொல்லி காட்டுது. அடுத்தது வாழைப்பழம் வச்சுருக்கிறேன். வாழைப்பழம் வந்து இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா. ஆர்டர் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது பாசிட்டிவ்னு சொல்லிட்டு காட்டுது. இன்னும் நிறைய நான் பொருளை வச்சுக்கிட்டே இருக்கிறேன், இது பார்க்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா. பாசிட்டிவ் தான் காட்டுது. உருளைக்கிழங்குல மின்சாரமே இருக்குது. அது வந்து அறிவியல் கூடத்தில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மின்சாரமே வந்து ஒரு பல்பே அறிவிக்கலாம் உருளைக்கிழங்கு மூலமாக. இது வந்து ஸ்படிகாரம். இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்படிகாரம். அதாவது என்னன்னா பிரமிடுகள் இயற்கையாகவே பிரபஞ்சத்தில் உருவான பிரமிடு படிகாரம். இது வந்து பாசிட்டிவான பொருளான்னு பார்ப்போம். இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவ் அப்படின்னு தான் காட்டுது. அடுத்தது பிரமிடுகள், காப்பர் பிரமிடுகள். இந்த காப்பர் பிரமிடு பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இந்த காப்பர் பிரமிடு பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இந்த காப்பர் பிரமிடு பாசிட்டிவான பொருளா நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவ் தான் காட்டுது. அடுத்தது நாம் வாட்டர் கேட்கலாம். வாட்டரை வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது வந்து வாட்டர் கேனு, வாட்டர் இருக்குது. இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, இது பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவ். என்னடா இது எல்லா பொருளும் நெகட்டிவாக சுற்றிச்சு, ஒன்று பாசிட்டிவாக சுற்றிச்சு. ஆனால் இது ஆசிலேஷனாக இது வந்து பெண்டுலம் மாதிரி சுற்றுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நீர் வந்து ஒரு சில நீர் கெட்ட நீராக கூட இருக்கலாம், ஒரு சில நீர் நல்ல நீராக கூட இருக்கலாம். இது நியூட்ரல்னு பேர், வாட்டருக்கு பேர். அதனால் நியூட்ரல்னு காட்டுது. நியூட்ரல்னால்
இது வந்து 2 சமநிலையாக இருக்குது அப்படின்னு காட்டுது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். இது வந்து குங்குளியம். குங்குளியம் வந்து பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, குங்குளியம் பாசிட்டிவான பொருளா அல்லது நெகட்டிவான பொருளா, பாசிட்டிவான பொருள்னு காட்டுது. இந்த மாதிரி நீங்களே வந்து பொருள்களுடைய தன்மை அல்லது மெடிசினுங்களை வந்து நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கா அல்லது நெகட்டிவாக இருக்கான்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ருத்ராட்சங்களை பயன்படுத்தி கட்டாயம் செய்ய முடியும். ஏன்னா இதுக்கான வந்து பிரபஞ்சத்தை கூட பேசக்கூடிய தன்மைகளில் நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து இது இல்லை அப்படின்றாங்க வச்சுங்க, அவனுக்கு தெரிய இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அவன் அதுக்குள்ளே பார்த்தான்னு வச்சுங்க, அப்புறம் வந்து அது தெரிஞ்சிடும். எப்பயுமே வந்து அறிவியல் என்பது ஆய்வு செஞ்சு பார்க்கணும். எடுத்த உடனே சொல்கிறது அறிவியல் கிடையாது. அதனால் நீங்கள் இதை வந்து இந்த ருத்ராட்சத்தினுடைய சக்திகளை இதை கூட வச்சுக்கிட்டு நாம் மந்திரங்கள் சொல்லும்போது ஒரு தடவை சொன்னால் 100 தடவை நமக்கு பவர் ஏறுது. நம்மளாம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இதை வந்து செஞ்சு பார்த்துருக்குறோம், உணர்ந்துருக்குறோம். அதனால் இதை சொல்கிறோம். எப்பயுமே வந்து நாம் ஆன்மீகம் அறிவியல் 2ஐயும் சேர்த்து தான் சொல்லுவோம். எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, எடுத்த உடனே மந்திரங்கள் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மந்திரவாதி கிடையாது. ஆனால் மந்திரங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோகிகள், ஞானிகள், அறிவியல் பூர்வமான கண்ட உண்மைகள் இவைகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். எதை சொன்னாலுமே அறிவியல் பூர்வமாக சொல்கிறோம். எனவே இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த பொருள்களை நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.